ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி பூசணிக்காயும் ஓட்ஸும் வச்சு ஒரு டிஃபன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு கேட்டால், இதுக்கு தேவையானது பூசணிக்காய் இதில் பாதி எடுத்துக்கோங்க, தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு, சீரகம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், ரெண்டில் எது வேணால் போடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ தோலை சீவிட்டு பூசணிக்காய், ஓட்ஸு, இந்த பால், இந்த 3ஐயும் மிக்சியில் இந்த வரமிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பூசணிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அது மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. ஓட்ஸு 1 கப் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 3 போட்டிருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன். இப்போ இதில் பால் ஊற்றிக்கோங்க. 1 கப் பால் கரெக்டாக இருக்கும். இது மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வைங்க. பாருங்க, உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. மாவு அரைச்சி வச்சிட்டோம். இப்போ இது வெங்காயத்தை நல்லா வதக்கி போடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு தேவையானது பாருங்கள், கடுகு போட்டுக்கோங்க, உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி வைக்காங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை இறக்கி வச்சு ஆறின பின்னாடி மாவில் கலக்கலாம். பாருங்கள், தாளித்து இதில் கொட்டிட்டோம். இது நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. தோசைக்கல் காஞ்சிடுச்சு, எண்ணெய் தடவியாச்சு. இப்போ ஊற்றலாம். எண்ணெய் கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கோங்க. மூடி வைங்க, வேகட்டும். அடுப்பு கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதே மாதிரி 1 கப்பு வெள்ளை ரவையை கலந்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும், இல்லைன்னா ஒட்டிடும் தோசைக்கல்ல. இப்போ பாருங்கள், ரவை கலக்கணுன்னே ஒட்டாமல் வருது. கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. இங்கே பாருங்கள்,